ஹலோ ப்ரோஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அருமையான வீடியோ செஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேண்டமான ஹாரர் கேம் தான். இது எப்படி இருக்கும் என்ன இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. கேம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கார் எங்கேருந்தோ போய்கிட்டு இருக்கு. எங்கே போகுதுன்னு தெரில. இது நம்ம கஸ்டமரா இல்லை நம்ம தான் இந்த மோட்டலோட ஓனரானே தெரில. ஆக்சுவலாக இந்த கேம் ஒரு மோட்டலை ப்ளேஸ் பண்ணி தான் நடக்குது. அதாவது ஒரு மோட்டல் ஓனர்னு தான் நம்ம நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஆமாம், நம்ம ஓட்டல் ஓனர் தான். ஓனர் கிடையாது, ஷிஃப்ட்டுனா ஆக்சுவலாக நம்ம வேலை பார்க்குறோன்னு தான் நினைக்கிறேன். போய் இந்த கார் எங்கே பார்க் ஆகுது. ரொம்ப ரொம்ப லென்த்தாக இருக்குது நண்பர்களே கட்சின்லாம். லிட்ரலாக நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு விட்டனால தான் உங்களுக்கு இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஒவ்வொரு சீனும் கட்சியில் காமிச்சு வெறுப்பாக்குறாங்க. ஓகே, இதுதான் நம்ம வந்த காரு. கொஞ்சம் பழைய கார் மாதிரி தான் இருக்குது. ஓகே வெல், இப்போ நம்ம இதுதான் நம்ம 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 கேபின்னு ஏதோ ஒன்று உள்ளே போகிறோம். ஓகே, யார் அது பேய் மாதிரி? ஹாய் சாரா, ஹவ் ஆர் யூ டூயிங்? ஓ, ஏதாச்சும் கஸ்டமர் வந்திருக்காங்களா? இல்லை இன்றைக்கும் எந்த கஸ்டமரும் இல்லையான்னு கேட்குறாங்க. ஓகே, எனக்கு யாராச்சும் வந்தாங்களா? இன்றைக்கி வந்து யாருமே வரலன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஃப்ளார்ஸ் வாட்டர் பண்ணணும், ஃப்ளோரை க்ளீன் பண்ணணும், குப்பையை தூக்கி போடணுமா? என்னடா இவ்வளோ வேலை கொடுக்குறீங்க வந்தோடனையும்? அடங்கோ, எங்கே போகிறீங்க? ஏதாச்சும் பிளான் இருக்கான்னு கேட்குறேன் இனிமேல் சாராட்ட. ஓ, வழக்கம் போல் டேட்டு தான். என்ன திருப்பியுமா? ஒரு நாளில் ஒரு நாள் அவனை கண்டுபிடிப்பேன். ஓகே, ரொம்ப க்ரீப்பாக இருப்பாங்க, பார்த்து இருன்னு இவன் அட்வைஸ் பண்ணுறான். ஆனால் இந்த தன்னந்தனி காட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கிறதே நம்ம தலைவன் தான். போயிட்டு வா சாரா, உனக்கு இது நல்ல நாளாக அமையும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அது அப்படி இல்லை. ஏன்னா நீ வந்து நல்லா ஒரு சிட்டிக்குள்ளே போகிற, நான் காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன், க்ரீப்லாம் இருப்பாயின்னு. ஓகே ஓகே, சூப்பர். சீக்கிரம் கிளம்புமா அம்மா. ஐயோ ஓ, என்ன இது கார் எடுக்கிறதுக்குலாம் ஒரு ஸ்லோ மோஷன் இவ்வளோ ஸ்லோவாக காமிக்கிறீங்க போட. ஐயோ டேடி, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அவ்வளோ ஸ்லோவாலாம் இல்லை, ரோட்டில் காரே இல்லை. எதுக்கு இந்த ஆக்ஷன்னு புரியலை. ஓகே, கார் போயிடுச்சு. பின்னாடி ஏதோ ஒரு கார் வருது. நம்ம மோட்டருக்குள்ளே வந்தால் சாரா சாரா சாராவை நாளைக்கு போஸ்டரில் பார்க்கலாம், நியூஸ் பேப்பரில் பார்க்கலாம், நிறைய இடத்துல பார்க்கலாம். மிஸ்ஸிங்னு வரலாம், பாடி ஃபவுண்டுன்னு வரலாம். ஓகே சூப்பர். ஓகே, ஸ்டோரேஜுக்கு ஃபைண்ட் பண்ணிட்டு ப்ரூம் எடுக்கணுமா? ஓ, தண்ணி வேறு தெளிக்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர்ரா கண்ணா, சூப்பர்ரா. ஆனால் ஸ்டோரேஜ் ரூம் கீயை தான் நான் தேடிட்டு இருக்கேன். ஆனால் ஸ்டோரேஜ் ரூம் கீ எங்கே இருக்குதுன்னு தெரியலை. ஃபைண்ட் ஃப்ளாஷ் லைட். என்னடா ஃப்ளாஷ் லைட் இருந்தால் தான் போயாடா சார். ஐயோ இதே என்னடா இது? என்ன ரூம் இது? பாத்ரூமு. ஐயோ ஓப்பா, இதோ கிடச்சிருக்கு பேட்ரி. சி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும். ஏன்னா நான் ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கப்போ நான் ரெக்கார்டிங் பண்ணுற ஒரு ஆப்பு என்னை கோளாறு கொடுத்து விட்ருச்சு. சவுண்டு இல்லாமல் இந்த கேமில் ஆர்ஆர் கேமில் சவுண்டு இல்லாமல் எப்படி பண்ணேன்னு தெரில, கோளாறு கொடுத்து விட்ருச்சு. சரி ஓகே, வேறு வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. வெளியே வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது, ஃப்ளாஷ் லைட் வேணுன்றான். எங்கடா வச்சுருக்கீங்க? டே கொஞ்சம் கொஞ்சம் எட்டி பாடுறா, கீழே எதிரா கோப்படா, உள்ளே விழுந்துச்சுன்னா எடுப்பியாடா. எங்கடா வைக்கிறீங்க? எவன்டா வைக்கிறான்? எனக்கு தெரிஞ்சு அந்த சாராவோட வேலைன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே பாத்ரூம் போய்ட்டு அங்கே வச்சுருப்போம். டி என்னடா இது? பால் அடைஞ்ச பழைய 10 வருஷம் பழைய ஃப்ளாஷ் லைட் மாதிரி இருக்குது. ஏதோ குப்பன்னு நினச்சி எடுக்காமல் விட்டா ஃப்ளாஷ் லைட்டு நசியப்படுத்தி விட்டான். முக்கியது சைக். இங்கே தான் வேலை பார்க்கணுமாடா? ஓகே, இப்போ வந்து போவோம். இன்னும் கும்மிருட்டாக இருக்குது. வசதியான இடம் தான் போட்டு தள்ளுறதுக்கு. பார்ப்போம். இங்கே மோட்டல் வச்சு நடத்துகிறாங்க. ஊருக்கு வெளியே தான் இருக்கணும் மோட்டலு. ஆனால் இப்படி இருக்கலாமான்னு கேட்டு என்ன 2வது ரூம் மட்டும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பார்க்க. ஏன்னா லைட் எரிய மாட்டேங்குதுல. ஓகே ஓகே சீக்கிரம். என்னங்க, ஆமாம், இந்த அந்த ஜாய்ஸ்டிக்கு கொஞ்சம் நகர மாட்டேங்குது. அது ஏன் தெரில. ஓகே, அது கொஞ்சம் கோளாறாக தான் இருக்குது. சரி வாங்க சீக்கிரமாக போவோம். ஸ்டோரேஜ் ரூம் எங்கேயாச்சும் வெளியே ஓரமாக தான் வச்சுருப்பேன், ஏன் போட்டு தள்ளுறதுக்குன்னு. பாடியை ஒழிச்சு வைக்க அந்த மாதிரி பர்ஃபெக்டாக. என்னடா ரூமு? ஓ, இதுதான் ஸ்டோரேஜ் ரூமா? சூப்பரா, ரொம்ப அருமையாக இருக்குது. ஓகே, இது என்ன இது? ப்ரூமு. இது என்ன இது? வார்ட்ரோபு, ஒளிய வார்ட்ரோபு. கீழே ஏதோ வெண்ட் மாதிரி இருக்குது. எவனாச்சும் வந்தால் ஒளிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். ஐயோ சாரா. ஓ, ஐ திங்க் சாரா. ஃபஸ்ட்டு நான் அதை பார்க்குறப்ப கிளிச்சுன்னு நினச்சிட்டேன் பட்டுன்னு. இப்போ தான் எனக்கு விளங்குது, சாரா மர்கையா. அதனால தான் அவளோட ஆவி இங்கே வந்திருக்கு. நம்மளுக்கு ஹாய் சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கோம். ஹாய் சாரா. ஒருவேளை சாராவை முடிச்சுட்டு நம்மகிட்ட தான் வருவானோ அந்த கில்லரு? அப்படிலாம் இருக்காது. சீச்சி, கில்லர் ரொம்ப நல்லவன் நண்பர்களே. ஓவரா வாய் பேசிடுவோங்கன்னா போய் கொள்ளுவான். சாரா நினச்சா அவனுக்கு அணியவனை பார்க்க போகிறேன்னு பார்த்துட்டா போல், அதான் இங்கே வந்திருக்கா. ஓகே, அது சாராவோட தனிப்பட்ட வாழ்க்கை. நம்ம குப்பையை எடுப்போம். இதுதான் நம்மளோட வாழ்க்கை, குப்பள்ளி போடுறது. போடுவோம். கக்கு என்னடா இருக்குது? உள்ளச்சி இந்த இங்கே என்னடா இது வேலை?
ரொம்ப வெறுப்பாக இருக்குது. 8 ரூமுக்கு இதை பண்ணணும்னா எப்படி? இந்த முக்கிறதுல நோய் வந்துச்சுன்னா என்னடா பண்ணுவீங்க? உள்ளே போடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு குப்பை டன். இப்போ வந்து பேட்டரியை பிக்கப் பண்ணிக்கோ. ஏன்னா ஃப்ளாஷ் லைட்டுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஃப்ளாஷ் லைட்லலாம் பேட்டரி போகிற மாதிரி ஒரு ஹாரர் கேமில் வைக்கிறது நல்லா இல்லை. ஓகே, இப்போ ரூம் நம்பர் 5 எடுத்துடலாம். ஆக்சுவலாக ரூம் நம்பர் 7 சாவி இல்லையா, அதை வேற கண்டுபிடிச்சி உள்ளே போகணும். எல்லா ரூமுக்கும் எடுத்தால் தான் வேலையை நடக்குமான்னு தெரில. சரி, ஓகே, ரூம் நம்பர் 2க்குள்ளே போவோமா? என்னடா போக முடியல. ரூம் நம்பர் 2 ரூம் நம்பர் 5 எடுத்துகிட்டு 2க்குள்ளே போகிறேன்னு நினச்சா அப்படி தான் லைட்டாக கொஞ்சம் மிஸ்கால்குலேஷன் ஆகிருக்கு. இந்த ரூம் ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஓகே, ரொம்ப ரொம்ப சுத்தமாகவும் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. குப்பையை மட்டும் போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. யாருமே வரலன்னு தானே சாரா சொன்னான். அப்போ எப்படி குப்பை வந்திருக்கும்? ஒரு வேளை சாரா ஓசிலேயே அவங்க குடும்பத்தை தங்க வைக்கிறாளோ? ஏதோ ஒரு சஸ்பீஷியஸான சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கரெக்டாக ரூம் நம்பர் 2 கீ எடுத்தாச்சு. அந்த ரூம் தான் கொஞ்சம் லைட் இல்லாமல் இருந்துச்சு, பக்குன்னு. என்ன நிலமன்னு போய் பார்ப்போம். டே என்னடா இந்த ரூமில் லைட் இல்லையாண்ணா? ஃப்ளாஷ் லைட் இல்லாமல் நல்லா தானே தெரியுது. எதுக்கு ஃப்ளாஷ் லைட் வேணும்னு அடம் பிடிக்கிறான்? இந்த ஒரு ரூமுக்கு தான் தேவைப்படும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் ஏதாச்சும் விர்க் மூமெண்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஃபியூஸ்னால் கன்ஃபார்ம். யாருடா அவன்? நருட்டோவில் வர டோபி மாதிரி எவனோ நின்றுட்டு போனான். அப்படி தான் திடீர்னு பார்க்குறப்ப இருந்துச்சு, தெரில. ஓகே, ரைட்டு, உள்ளே போவோம். எவனும் வெளியே இல்லை சம்பவம் பண்ணுறதுக்குன்னு. ஓகே, இப்போதைக்கு யாரும் இல்லை. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இருந்தாலும். ஓகே, இப்போ நம்ம வந்து போவோம். இந்த ரூம் நம்பர் 5 நம்பர் கதவு வந்து நம்ம க்ளீன் பண்ண கதவு. அது தெரியாமல் நானும் உள்ளே வந்து என்னடா எவனோ வந்தான்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் டிவி ஆனாக இருக்குது. இது கொஞ்சம் சஸ்பீஷியஸாக இருக்குது. பேய் இருக்கா சைக்கோ கொலைகாரனே தெரிலங்க. எல்லா கீயும் எடுத்து வச்சுக்குவோம். அப்போ தான் நம்ம இங்கே வர தேவையில்ல. ஏன்னா இங்கே வரப்போ எவனாச்சும் ஒருத்தன் விருக்குன்னு வந்து பயமுறுத்தி விட்டு போயிடுவான். என்னடா இவன் பீடா தூப்பின மாதிரி ஏதோ பண்ணி டே சாரா, நம்ம ஒன்றா பழகியிருக்கோம். நீ வந்து உனக்கான ஆளை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னேன், கண்டுபிடிச்சிக்கோ. என்ன பிடிச்சிடாதப்பா எப்பா. சாரா அவள் போனது மட்டும் இல்லாமல் நம்மளையும் அவள் கூட கூப்பிட்டு போகணுன்னு நினைக்கிறா போல். ரொம்ப நல்ல மனசில் சாராவுக்கு. சாரா கேட்டுட்ருப்பான்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப நல்லவ, என்னை விட்டுடலாம்ல. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா ஐ திங்க் ரூமை வச்சுக்குவோம். குப்பை, இந்த ரூமில் குப்பை இருக்கா? கபோர்ட்லாம் திறக்க முடியுமா என்ன? ஒருவேளை இதுக்குள்ளேயும் ஏதாச்சும் பொருள் கிடச்சி ஃபைனலில் பொருள் எங்கப்பான்னு அசிங்கப்படுத்தி விட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிரும். ஓகே, என்னடா இங்கே 2 வார்ட்ரோப் இருக்குது. அதனால் நமக்கு முக்கியம் இல்லைப்பா. குப்பையை எடுத்து போய் நாட்டி சுத்தம் பண்ணுவோம். ஓகே, குப்பை எடுத்து போட்டாச்சு. இப்போ வந்து எங்கள் வானம்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. அடுத்த குப்பையை பிக் பண்ணிடலாம். இந்த ரூமில் எந்த கூட்டுற வேலையும் இல்லை. அடுத்த குப்பையை போட்டாச்சு. வானம் மறுபடியும் நல்லா தான் இருக்குது. ஓகே, பீடா இந்த ரூமில் ஏதோ பீடா மாதிரி இல்லையே இது. என்னடா இது? அது அசிங்கமாக ஏதோ பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே, இந்த ரூம்லேயும் குப்பை தான் இருக்குது. வேறு எந்த கருமமும் இல்லை. வார்ட்ரோப் இருக்கோ இதில் வேறு? ஸ்க்ரூ ட்ரைவரா? என்ன ஸ்க்ரூ ட்ரைவர் எதுக்குன்னு தெரில. கடைசியாக தேவைப்பட மேபி அந்த ஏதோ வெண்ட் மாதிரி பார்த்தோமே, அதுக்கு வேணால் யூஸ் ஆகணும். அடுத்த குப்பை போட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து அடுத்த ரூம் கிட்டே போயிடலாமா? ஓகே, ரூம் நம்பர் 7 நம்மகிட்ட இது இல்லை. ஆனால் ரூம் நம்பர் 8 இருக்குது. 8 கும்மிருட்டில் இருக்குது. உள்ளே என்ன கதை என்னன்னே தெரிய மாட்டேங்குது. சரி, ஓகே, வார்ட்ரோபு உள்ளே இன்னொன்று ஃபியூஸ் இருக்குது. ஐ திங்க் 3 ஃபியூஸாக இருக்குமோ? 2 ஃபியூஸ் தான் இருக்கும். பேட்ரி வந்து தேவைப்படலாம் மேபி. ஓகே, இப்போ தேவைப்படலனாலும் லாஸ்ட் மிஷினில் தேவைப்படலாம். லாஸ்ட் மிஷினா? என்ன லாஸ்ட் மிஷின்? ஹாரர் கேமில் என்னடா லாஸ்ட் மிஷின்? எண்டிங்கில் தேவைப்படலாம். ஓகே, உள்ளே போய் பார்ப்போம் ஏதாச்சும் இருக்கான்னு. எதுவுமே இல்லை நண்பர்களே. இந்த இடம் காலியாக இருக்குது. ஓகே, இப்போ 7 நம்பர் ரூமுக்கு தான் வழி கண்டுபிடிக்கணுமா? அது எப்படி கண்டுபிடிப்பேனா? ஓகே, இந்த ஸ்டோரேஜில் ஒரு வெண்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா? அது இப்போ தான் நான் வந்துச்சு. ரொம்ப நேரம் பல மணி நேரம் அலைஞ்சக்கப்புறம். ஓகே, அந்த வெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். கிராப் த வாட்டரிங் கேன். இது எதுக்கு? இது வேறு நம்மளுக்கு தெரியலை எதுக்குன்னு. ஓகே, இப்போ நம்ம வந்து உள்ளே போவோம். இந்த வெண்ட்டுக்குள்ளே என்ன கதை என்ன நிலவரம்னு பார்க்குறதுக்காண்டி. ஓகே, இந்த வெண்ட்டை போல்டை தூக்கி போட்டாச்சு. என்னன்னா ஒன்றுமே தெரில. ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுறேன். எப்பா ஏணிப்படி இருக்குது. ஏணிப்படி மேலே ஏறி மாடிக்கு போகிறோம். எதுக்குடா ஏணிப்படிலாம் சம்மந்தமே இல்லாமல்?
ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுடா. தெரிஞ்சிச்சுடா ஒரு அப்பா ஏதோ ஒரு அளவில் தெரியுது. சருன்னு போயிடுவோம் டக்கு டக்குன்னு. ஓகே, இந்த ரூமும் கிடையாது. இந்த இடத்துல ஒரு இதுதான் ஃபைனலாக இருக்குது. வெண்ட்டு இதை ஓப்பன் பண்ணு. 7ஆம் நம்பர் ரூம்குள்ளே வந்தாச்சுன்னு. என்ன சாரா, நம்ம அப்படியா பழகியிருக்கோம்? இப்படி பயமுறுத்துற? முன்னாடியே திறந்து விட்ருக்கலாம்ல. நீ தான் பூட்டினா தெரிஞ்சிருந்தா நான் எதுக்கு ஏற போகிறேன்? அப்படியே ஓட்டையை ஃப்ரெண்ட்லியாக சாவி வாங்கிட்டு வந்திருப்பேன். ஓகே, இப்போ என்ன கதை? இங்கே எதுவுமே கிடையாது. இதுக்கு இந்த ரூம்குள்ளே நம்மளை வர வச்சாலும் தெரில. இந்த அழுக்கு துடைக்க தான் வர வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு குதிச்சு வந்தது இந்த கேவலமான அழுக்கு துடைக்க. ஓகே, வேறு எந்த சீக்கிரட்டும் இந்த ரூமில் கிடையாது. ஓகே, இப்போ அனதர் விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன் ரொம்ப நேரம் கழிச்சு. அந்த கேனை எடுத்தது ஒவ்வொரு ரூம்லேயும் வாட்டரின் பண்ணுமா. அது கொஞ்சம் விருப்பாக தான் இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம இந்த ரூமில் வாட்டரிங் பண்ணுவோம். அதுக்கடுத்து ஃபைனல் ரூம் கிடையாது. இன்னும் 2-3 ரூம் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இது என்ன ரூமு? 5வது ரூமு. 5வது ரூமில் ஒரு வேலைப்பாடுகள். 6வது ரூமில் கொஞ்சம் வேலைப்பாடுகள். என்னன்னா இவ்வளோ இருக்காடா. ஓகே, முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைனலாக முடிஞ்சு. ரிட்டன் டு ஆஃபீஸ். எப்பாடி இப்போ தான்டா ஒரிஜினல். டே சாரா, என்ன சாரா நீயும்? யார் வரா? ஹீ இஸ் கம்மிங்கா. என்னடா இது? சாரா செத்து பேயா மாறிட்டா. இது சாராவை கொண்ட காரு தானே? யாரா நீ? ட்ராக்குலா மாதிரி வராடி. அப்படியே ட்ராக்குலா மாதிரி தான் இருக்கான். ட்ராக்குலா வேம்பயர் அந்த மாதிரி. ஆனால் கண்ணெல்லாம் பார்த்தா ரொம்ப நேரம் தூங்காத மாதிரி இருக்குது. தம்பி நல்லா தூங்குப்பா. தூக்கம் உனக்கு தேவை. நீ இங்கே தனியாக தான் இருக்கியா? ஆமாம் சார், தனியாக தான் இருக்கேன். எதுக்கு கேட்குறீங்க? இவன் யாருங்க முட்டாப்பைய ஒருத்தன் தனியாக இருக்கான்னு கேட்டாலே அவன் ஏதாச்சும் விபரீதமானவன். இல்லை சார், பின்னாடி தான் நிறையா பேர் கும்பலாக இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மச்சீஸ், என் கூட ஒரு பேயும் இருக்குது சாரா. அந்த மாதிரி சொல்லணும். இந்த மாதிரி நிறைய ஆள் இருந்தேன்னு சொன்னால் தான் தப்பிக்க முடியும். இந்த மாதிரி சைக்கோட்டை இருந்து. ஓகே, சூட்டபிள். ஓகே, ஏதோ ரூமு கொடுத்துருக்கேன். 6வது நம்பர் ரூம் கொடுத்துருக்கான். அவன் ரூமை கொடுத்தாச்சு. சரியான முட்டாளுங்க இவன்லாம். சாக வேண்டியவன் தான். அலோனான்னு கேட்டால் அலோனுன்றான். இவன் தான் சாராவை கொண்டிருக்கான். சாராவே சொல்கிறான் அவன் தான் வரான்னு. இவன் கேட்குற மாதிரி இல்லை. சாவுடா நீ, சாவுடா தங்கண்ணா. ஓகே, இவன் ரொம்ப வினோதமானவே. நான் அவனை போய் செக் பண்ணணும்னு இப்போ தான் சொல்கிறான். சூப்பர்ரா. ஒன்றை மாதிரி ஆள் தாண்டா வேணும் மோட்டலுக்கு. உயர்த்திடலாம்டா மோட்டலு. ஓகே, ரூம்குள்ளே எதுவும் தெரியலை. எட்டி பார்த்தா சார் திட்டுவாரா? சார் இல்லை எட்டி பார்க்க முடியல. ஆனால் ட்ரக்கா? அடி என்னடா ட்ரக்கில் ஏதோ ஜண்டா மந்திரம் கோலப்பொடிலாம் போட்டு வச்சுருக்கீங்க பாடி மேலே. காப்ஸுக்கு கால் பண்ணணும். ஓடு. சி, ஒரு தடவை எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம்ங்க, கன்ஃபார்ம். இந்த கோலப்பொடி பீடா மாதிரி இருந்தால் அது பீடா கிடையாது, ரத்தம் தான் அது கேம்லலாம். ஓகே, கால் த போலீஸ். ஓகே, கால் பண்ணுவோம். ஓகே, சீக்கிரம் கால் பண்ணுறா. கால் பண்ணு. ஓகே. கட் பண்ணி விட்டான். இதுக்கு தான் ஃப்யூஸா? நல்ல வேலை அன்னை ஃப்யூஸை எடுத்து வச்சிட்டேங்கன்னு. ஃப்யூஸ் எங்கே இருக்குது? பாத்ரூம்லையாச்சு. பாத்ரூமில் ஃப்யூஸ் இருக்க போகுது. வீட்டுக்கு பின்னாடி பார்ப்போம். ஏதோ யாரோ நடக்கிற மாதிரி ஒரு சுத்தம் லேசாக கேட்குது நண்பர்களே. நம்மளாம் என்ன? இதாக இருக்குது ஒரு பெட்டி. இதுக்குள்ளே தான் ஃப்யூஸ் இருக்கும். 2 ஓட்டை இருக்குது, 2 ஃப்யூஸ் இருக்குது. ஓகே, கரண்ட் வந்துருச்சு. இங்கேருந்து ஓடணுமா சீக்கிரம்? டேய், இப்போ நான் உனக்கு புரியுதாடா? ரொம்ப லேட்டா தம்பி. இதெல்லாம் விளங்குவியா நீ? இவ்வளோ பொறுமையாக இருக்கேடா. அங்கே இருக்கான் பாருங்க. டேய் மெண்டல் டோபிமா இருக்கான் எனக்கு கண்ணுக்கு. மூஞ்சி தான் அப்படி இருக்கா? இல்லை அவன் மாஸ்க் கார்கி. டே எல்லா கீயும் தொலைப்பியாடா? கார்கியை காணா, 7 கீயை காணா, அந்த கீயை காணான்னு. இது அந்த கில்லர் வேலையாக தான் இருக்கணும். அதை போடுறா. பாக்கெட்டில் இருக்க சாவி அவன் எடுப்பான். ஹைட் த வார்ட்ரோப். கில்லர் வந்தானா ஹைட் த வார்ட்ரோப். இங்கே எங்கடா வார்ட்ரோப் இருக்குது? இதுதான் வார்ட்ரோப்பா? ஐயோ, இது இல்லை அப்படின்னா அவன் உள்ளே வந்திருப்பானே. வரானா அந்த டோபி? வெளி சைடு கண்ணா. நீ வாப்பா என்னை துரத்துப்பா. நான்லாம் சாக வேண்டிய ஆள் தான். டேய், நான் உங்ககிட்ட சாவே நினச்சியாடா? நான்லாம் சாவே மாட்டேன்டா. டே கண்ணா, ஒவ்வொரு ரூம்லேயும் ஐடிங் ஸ்பாட்டு கொடுத்து இதுதானாடா கில்லர்ட்டன்னு தப்பிக்க. உள்ளே போய் உட்காருவோம். கில்லர் வரானான்னு சவுண்டு போயிடுச்சு. பட்டு பார்ப்போம். வெயிட் பண்ணுவோம் நண்பர்களே, வெயிட் பண்ணுவோம். ஓகே, கில்லர் வாடா. டே என்ன அவன் வர மாதிரி தெரில நண்பர்களே. ரொம்ப நேரமாக காத்திருந்துட்டேன். திருப்பி பார்த்தா அது கன்ஃபார்ம் பீடா தான். வேறு எதுவும் எல்லாம் கிடையாது. இவன் காரை எடுத்து ஓட வேண்டியதானடா. வெறுப்பாக்கிக்கிட்டு ஏதோ பெட்டி கேட்குறான். ஏதோ கோட் வேர்டுன்னு நினைக்கிறேன். இந்த கோட் வேர்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பார்ப்போம்.
இதுக்குள்ளே ஏதோ மினிக்கிட்டு இருக்குது. என்னன்னா ஏதோ நோட் போட்டிருக்கு. இந்த நோட் என்னென்னு கொஞ்சம் பார்ப்போம். எங்கடா அந்த நோட்டு? பெட்டிக்குள்ளே போய் எடுத்து பார்ப்போம். ஓகே நோட்டில் ஏதோ போட்டிருக்கு. ஓ இதுதான் கோடா, ஏதோ போட்டிருக்கேன் பாருங்கள். ப்ளே ஸ்டேஷனோட அந்த 2 கண்ட்ரோலரில் உள்ள ஸ்டிக்கெல்லாம் டப்பா ஸ்கொயரு எக்ஸ்ன்னு போட்டு வச்சுருக்காங்க. அது சீக்கிரம் இத்தனை பொருள் எடுத்து வச்சுட்டு ஐயோ இருக்குது. டப்பானா என்ன ஓகே பார்ப்போம். பார்த்தாச்சு, போடுவோம் சீக்கிரம். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தீங்கன்னா நான் என்ன நீன்னு சொல்லணும்னா நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக. அதுக்காண்டி தான் சொல்லலை. சீக்கிரம் போட்டாச்சு. கடைசி ஒன்றா இது அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏதாச்சும் ஒன்று கிளிக் ஆயிரும். ஓகே கிளிக் ஆயிடுச்சு. உள்ளே என்ன இருக்குது? கீ. ஓகே இதுதான் நம்ம கார்கி எப்பறம் பூட்டி டப்பாக்குள்ளெல்லாம் போட்டு வச்சுருக்க. இவனுக்கு எப்படி கார்கி கிடச்சிருக்கும்? சரி அது நம்ம கவலை. அப்படியே நம்ம ஓரமாக ஒதுங்கியே போயிடுவோம். ஏன்னா இவன்ட்ட துரத்துக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஓகே இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ரோடு வழியாக கூட போயிடலாம். பார்த்து தொலைஞ்சிட்டான். இப்போ தேவையில்லாமல் இவனுக்கு சுற்றிட்டு வரணும். இந்த ட்ரக்கை சுற்றலாம் நினச்சா அவன் அதுக்குள்ளே வந்துடுவான். இவனுக்காண்டி ஃபுல்லாக சுற்றிட்டு வந்திருக்கேன் நண்பர்களே. பாருங்கள், இந்த மொத்த பில்டிங்கையும் சுற்றிட்டு வந்திருக்கேன். இந்த காரை எஸ்கேப் ஆக போகிறோன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன கேம் தான். ஓகே ஒரு நல்ல ஹாரர் கேம். மொபைலில் ஹாரர் கேம் தானே இது. த்ரில்லெல்லாம் ஹாரரான்னு தெரில. ஓகே கேமை முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். முடிச்சாச்சு. கட்சின் ஃபைனல் கட்சின்னு நினைக்கிறேன். கேமை முடிச்சுட்டு வரும்ல. அப்படியே ஃபியூயல் காலியா? அங்கே தானே எய்த்தாப்பில் இருக்குது. நீயே போய் போட்டு அப்படியே போயிடலாம்ல கட்சினில். இப்போ என்ன அங்கே வரைக்கும் போகணும் அதானே. அங்கே இவன் எப்படி வருவான் தெரில. இவன் எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான்னு தெரில. ஓகே காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருந்திருக்கேன். இருட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஓகே ஏன்னா கட்சினில் பார்க்க கிட்டக்க இருந்த மாதிரி இருந்துச்சு. தூரத்தில் ஒரு இடத்துக்கும் காணா. நேராக இருட்டு, ஒன்றுமே தெரில. மேலே எவனாச்சும் இருப்பானா? பாஞ்சிருவானா? இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை. அங்கே வந்தாச்சு. ஓரளவுக்கு கிட்டக்க வந்தாச்சு. அங்கே எவனோ இருக்கான். அது அந்த கில்லரோட காரா என்ன? அப்படிலாம் இல்லை. இது சாராவோட காரு நண்பர்களே. அதான் நான் அப்போவே நினச்சேன் சாரா முடிஞ்சிட்டான்னு. சாரா நினச்ச மாதிரியே முடிஞ்சிட்டா. சரி ஓகே இப்போ நான் எங்கே போய் ஃபியூல் எடுப்பேன்? ஃபியூல்லாம் எடுக்க முடியல. ஓகே இங்கே ஃபுல்லாக தேடுவோம். உள்ளுக்குள்ளே கன்ஃபார்ம் கிடைக்கும். சேரெல்லாம் அலங்குலமாக கிடக்கு. நம்ம மட்டும் தான் இங்கே வரோம்னு நினைக்கிறேன். வேறு எவனுமே இந்த சைடே வரல. எக்கு தப்பாக வந்து மாட்டிக்கிட்டோம். சாராவையும் பலி கொடுத்துட்டோம். ஓகே ரொம்ப நல்ல சந்தோஷமாக போனான் சாரா. பட்டு மாட்டிக்கிட்டான். ஓகே கேஸ்லின் எடுத்தாச்சு. இது யாராவே? கில்லர் வரானா? என்னென்னா இவ்வளோ பெரிய கட்சின்னு காமிக்கிறீங்க. கில்லர் வரானே அரை மணி நேரம் கழிச்சு தான் தெரியுது. அந்த மாதிரி லட்சணத்தில் இவங்க பண்ணுறாங்க. ஓகே சீக்கிரம்டா அடி வரேன்னு தெரியுது. அதுக்குன்னு கொஞ்சம் ஸ்பீடாக தான் காமிச்சா என்ன வேண்டா? சரி ஸ்பீடாக தான் காமிச்சா என்ன வேண்டா? இவ்வளோ ஸ்லோவாக நீ பார்க் பண்ணுற வரைக்கும் என்னடா கேம் லென்த் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களாடா? கட்சினெல்லாம் தூக்கிட்டாலே கேம் ஒரு 5 நிமிஷம் குறைஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஐயோடி சீக்கிரம் இறங்குடா. எப்போ மார்க்கெட் ஃபியூயல் இதுவும் நம்ம இது மாதிரி தான். இந்த மாதிரி பெட்ரோல் பங்க் கூட ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு சின்ன இடம் வரும். நம்ம மோட்டல் மாதிரி இதுவும் நடுக்காட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் இந்த கடைக்காரையும் எவனையோ போட்டுட்டான்னு நினைக்கிறேன் இந்த கில்லர் பைப்புள்ள. சரி ஓகே இப்போ நம்ம காருக்கு ஒன்றாலே போதும். அவ்வளோதான் நம்ம விஷயம். பெரிய விஷயம்லாம் இல்லை. காருக்கு ஓடுறோம், பெட்ரோலை போடுறோம், தப்பிக்கிறோம். வேறு எங்கேயும் நின்று இது சாதாரண கேம்லடா முரட்டி கேம் அவ்வளோ சீக்கிரமாக முடிக்க மாட்டோம்லாம் சொல்ல மாட்டேன் நம்புகிறேன். சப்பா காரு வரவே இவ்வளோ நேரம் ஆகுது. ஏடி என்னடா போகிறப்போ கூட வரப்போ கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஓகே காருக்குள்ளே டக்குன்னு போய் பெட்ரோலை போட்டுருவோம். காருக்கு வெளியே பெட்ரோலை போட்டுருவோம். என்னடா பெட்ரோலை கொட்டுற அடி? இவன் வரான் நண்பர்களே. இவன் வந்துட்டானா திருப்பி சுற்றிட்டுலாம் போகணும். பார்த்துறாரு. அவன் பார்த்து வரல, ஆக்சுவலாக சும்மா தான் வரான். பார்த்துட்டான். டே உலக்காலாம் திருப்பி அவ்வளோதெல்லாம் சுற்ற முடியாதுடா. இவனை வச்சுட்டு பெட்ரோலும் போட முடியாது. அப்படின்னா என்ன அங்கே வரைக்கும் போகணுமாடா? கஷ்டப்பட்டு வந்தேன்டாடி. திருப்பி ஓட விட்டான் நண்பர்களே. ஓகே பாடி இங்கே வரைக்கும் வந்திருக்கேன். எங்கன்னு தெரியுதா? பெட்ரோல் பங்க்கு அந்த பில்டிங்கையும் சுற்றிட்டேன். திருப்பி இந்த சைடு வரான். ஓகே கஷ்டப்பட்டு நம்ம திருப்பி இந்த சைடு வழியாக சுற்றி வந்திருக்கேன். பார்ப்போம். இப்போ வந்தானா பெரிய ஒரு காட்டுக்குள்ளே வழியாக போகிறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு தடவையும் இவனை சுற்றிட்டு வரதான் முடியுது. வேறு எந்த வழியும் கிடையாது இவனை தப்பிக்கிறது. அதுவும் ஃபுல்லாக சுற்ற வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே ஒரு வழியாக வந்தாச்சு. அந்த சைக்கோ நாயும் கிட்டக்க இல்லை. உள்ளே இறங்கி போயிடுவோமா? ஏறா சீக்கிரம் ஏறா. எப்பா கேம் முடிஞ்சிருச்சு நண்பர்களே. ஒரு வழியாக ஃபைனலாக எல்லாத்தையும் கட்சினில் காமிக்கிறாங்க. ஓகே இந்த ஒரு அருமையான ஹாரர் கேம், அதாவது ரேண்டமான ஒரு ஹாரர் கேம் ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு.
பட் இன்னும் கொஞ்சம் ஹாரராக பிரிக் மூமெண்ட்லாம் வச்சு சேசிங் சீன்லாம் வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது ஜஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் ஸ்டோரி மாதிரி போய்ட்டு அது சும்மா கிராணி மாதிரி ஒரு மாதிரி சாதாரணமாக மாறிடுச்சு. பட் இது ஒரு நல்ல கேம் தான் நினைக்கிறேன். இதுதான் நைட் ஷிஃப்ட்டா, லாஸ்ட் நைட் ஷிஃப்ட்டா, இதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட்டே போகலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி புதுசாக ரேண்டமான ஹாரர் கேம் மறுபடியும் வரும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஓகே, இன்னொன்று ஒரு சூப்பரான சுவையான அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே நண்பர்களே, போயிட்டு வரேன்.